मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। என்ன விடுங்க, என்ன விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணல. எந்த திருடனை சொல்லிருக்கீங்க? பாருங்க, ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது. நான் எந்த தப்பு பண்ணல, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. அண்ணாத்த, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா என்ன? செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறேன். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன் எக்ஸசைஸ் கூட பண்ண முடியலப்பா. ஆனா நீதான் 5 கோடி மதிப்புள்ள பொருளை திருடி இருக்கிறதா வெளியில பேசிக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் பொருளை ஜிம்ல இருந்து பறிமுதல் பண்ணிருக்கோம். நியூஸ் பேப்பர்ல கூட உன் போட்டோ வந்துச்சு. அதுல கூட நீ சிரிச்சு போஸ்ட் கொடுக்கல. என்னது சிரிச்சு போஸ்ட் கொடுக்கலையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். நாம ஏன் இவனை ஜெயில இருந்து இப்படியே கடத்தி கூட்டிட்டு போயிட கூடாது? இந்த மாதிரி ஏன் ஜெயில இருந்து தப்பிச்சு வர சொல்ல? ஆமா, நல்ல ஐடியா தான். படத்துல எல்லாம் பாத்துருக்கல, இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சு அதுல ஓட்ட போட்டு வெளியே எஸ்கேப் ஆவாங்கல்ல. காப்பாத்த வேற எதுவும் வழி இருக்கா? இருக்குப்பா, ஆனா அதை நீங்க செய்யணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. நீங்க என்னன்னு மட்டும் சொல்லு, பாத்துக்கலாம். டேய், கொள்ளையடிச்ச பணம் என் ஜிம்ல இருந்ததுதான் பிரச்சனையே. அதை கொண்டு வந்து யாரு வச்சதுன்னு கண்டுபிடிச்சா என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நான் வேற கட்டப்புல போய் உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பு, என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு போலீஸ்னு சொல்லட்டுமா? நீ சொல்லு, அப்புறம் போலீஸ்ல இருந்து உனக்குன்னு தனியா அவார்ட் கொடுப்பாங்க. அண்ணாத்த, எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியல அண்ணாத்த. தயவு செஞ்சு வந்துரு அண்ணாத்த. சுதந்திர பறவையா தெரியல, வந்துரு. நான் மட்டும் இங்க என்ன ஜாலியாவா இருக்கேன்? உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, நாங்க மட்டும் இல்லன்னு சொல்றோம். ஏன்டா நேரங்காலம் புரியாம காமெடி பண்றேன்னு கடிக்கிற? சீக்கிரம் என்ன காப்பாத்துக்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. அந்த திருடனே வந்து நான் தான் திருடனே, இவர் இல்லன்னு சொன்னா என்ன விடுதலை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்லிட்டானா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசி என்ன ஓவர் டென்ஷன் ஆக்குற? என் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடுவோம் பயமா இருக்குடா. கொஞ்சம் கூலாவுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ தானே ஜெயில விட்டு வர முடியாது. நாங்க எல்லாரும் இங்க உள்ள உனக்கு துணைக்கு வந்துடலாம்ல. நண்பா, நீங்க எல்லாரும் எனக்காக ஜெயிலுக்கு வர போறீங்களா? டேய், என்னடா ஆச்சு? நம்மளும் இவங்க கூட போய் ஜெயில் உள்ள உட்கார்ந்துக்கிட்டா எப்படா இவனை வெளியில கொண்டு வர முடியும்? கொஞ்சம் யோசிங்கடா டேய். ஏய், ஓவரா பேசாத நண்பா. நீ எனக்காக ஜெயிலுக்கு வரேன்னு சொன்ன பாரு, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ என்ன காப்பாத்திடுவ. சரி, ஃபீல் பண்ணாத. ஒருவேளை அந்த திருடங்கிட்ட பேசி அவனை உண்மையை ஒத்துக்க வச்சுட்டா? நல்ல ஐடியா. நாமளும் ஜெயிலுக்கு வர போறோமா? நான் சின்ன வயசுல இருந்து ஜெயில சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? எனக்கு ஜெயில் ஓகே தான். எனக்கு ஒயிட் பிடிக்காது, அதனால நான் பிங்க் வாங்கிப்பேனே. ஏய், இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்க. நான் பிங்க் கலர் Dress வாங்கிப்பேன்னு சொல்றேன். உனக்கு பிங்க் பிடிக்காதா? வாயை வச்சுட்டு அமைதியா இருக்கியா? நம்ம முதல்ல வெளில போயிட்டு ஏதாவது தப்பு பண்ணி திரும்ப உள்ள வரலாம். நாங்க போயிட்டு வரோம். நீ எதுக்கும் கவலைப்படாம உள்ள ஜாக்கிரதையா இரு. நாங்க வந்துடுறோம். என்ன ஜெயில வந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் நண்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை நாங்க பாத்துக்கிறோம், சரியா? கவலையே பறந்துடுச்சு நண்பா. கூடி சீக்கிரம் நீ வெளியே வந்து. நீங்களா என் நண்பர்களா இருக்கிற வரைக்கும் 10 வருஷம் கூட நம்ம ஜெயில இருக்கலாம். நான் உன்னை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். நீ 10 வருஷம் ஜெயில இருப்பேங்கிற அறிவில்லையா உனக்கு? நாங்களும் ஜெயில இருந்து வெளியே வந்தா யாரா எங்களை மதிப்பாங்க? நண்பா, அதுக்கப்புறம் நீ பெரிய தாதாவாயிடுவ. ஜெயிலுக்கு போனவன் உனக்கு தனி மரியாதையே வந்துடும். அதனால தான் அப்படி சொன்னேன். நீ ஜெயில் பறவை ஆயிடுவ தெரியுமா? உணர்ச்சிவசப்பட்டு ஓவரா டயலாக் பேசாத. நாங்க முதல்ல வெளியில போறோம், உன்னை வெளியில கொண்டு வர வழியை பாக்குறோம். புரிஞ்சுதா? சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம வெளியில போயிடுவோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் தலைவன் ஜெயிலுக்கு வந்தா ஒரு விட மாட்டோம்டா. யாரு? ஆளுங்க வெளிய கைய வைக்கிற. என் நிழல மிதிக்க கூட இன்னும் யாரும் பொறக்கலடா. நான் ஏற்கனவே பிறந்துட்டேன். உன்னை இந்த ஜெயிலுக்கு வர வச்சது யாருன்னு நினைச்ச? நானே தான். வாடா. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து சண்டையா போடுறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு கைதி மாதிரியா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்குள்ள போட்டா இங்கே வந்து இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேன்றீங்களா? யாரா தட்டி விட்டது? ஏய், நீதானே நீதானே? நீயா? நிறுத்துங்க. என்ன லுக்கு? என்னது தலைவனா? இவனுங்க யாரா புதுசா? நீங்க யாரு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இது டூரிஸ்ட் பார்க் இல்லடா, ஜெயில்டா. உங்களை புடிச்சு உள்ள போட்டா அவ்வளவுதான், உங்க கதையே முடிஞ்சிடும். நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனா என் மேல கைய வச்சா அவ்வளவுதான். யாருகிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. நாங்க கை வைக்கணும்னு அவசியம் இல்ல. ரெக்கைய வச்சே உன்னை அடிச்சு பறக்க விட்டுருவோம். உஃபு உஃபுன்னு. என்ன நண்பா இது?
தேவையில்லாம எங்க கிட்ட மோதறன்னு வையே உன் ஆளே அடையாளம் தெரியாம பண்ணிடுவோம். என்ன மோதலாமா? நிறுத்துங்கடா. இவனுங்க வேற பிரச்சனை பண்றானுங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடா, எனக்கு சுகர் வேற இருக்குடா. சார் உங்களுக்கு சுகர்னா முதல்ல போய் மாத்திரையை போடுங்க. என் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு மேட்ச் ஆட போறான், அவனை அடிச்சு துவம்சம் பண்ண போறான். ஏய் உள்ள போடா. யாரா நீங்க எனக்காக சண்டை செய்றீங்க? உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தலைவா. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சிஷ்யர்களா இருக்கணும், அவ்வளவுதான். என்னது இவங்கிட்ட செஷனா இருக்கணுமா? என்ன பண்ணி உன்னோட பிளானு? நான் போற ஃப்ளோல எல்லாரும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தலைவா எங்களை உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க. டீம் தானே, இது வரைக்கும் எனக்கு டீமே இல்ல. இப்ப இருந்தா டீம் ஆரம்பிச்சலாம். வாங்க நம்மளோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தலைவன் முறுக்கு சாப்பிடுற ஸ்டைல வேற லெவல் தான். பார்த்தல்ல எப்படி இருக்கு? தலைவருக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். நீ தலைவனுக்காக உயிரை கொடுப்பனா நான் தலைவனுக்காக தயிரை கொடுப்பேன், புரியுதா? நீயும் பஞ்ச் பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு இருக்காத. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பஞ்ச் வாங்குவா, பாத்துக்கோ. ஏய் என் வழியை விட்டு விலகி போங்கடா. மரியாதைலாம் எங்க கிட்ட எதிர்பார்க்காத. நாங்க தான் முதல்ல இங்க வந்தோம். இது எங்க ரூட். நீ உன் ரூட்டை டைவர்ட் பண்ணிக்கோ. ஏய் அடிச்சு காலி பண்ணிடுவோம், பாத்துக்க. நீ காலி தான் பண்ணுவ. நாங்க ஜாலிக்கு என்ன வேணா பண்ணுவோம். ஏய் தலைவா. ஐயோ சாரி தலைவா. உன்னை யார் நவர சொன்னா? ராத்திரிக்கு சாப்பிட வேண்டிய சுகர் டேப்லெட் சாப்பிட்டு. டேய் பன்னி, ஜெயிலர் வந்துட்டு இருக்காரு. டேய் உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ராத்திரி நம்ம தலைவர் ஜெயில விட்டு தப்பிச்சு போக போறாரு. சூப்பரே. அப்ப நம்மளும் அவரோட சேர்ந்து தப்பிக்கிறோம்னு சொல்லு. அந்த கொள்ளடிச்ச பணத்துல நமக்கு பங்கு இருக்கு. ஆமா. ஏய் என்ன யாராலும் ஏமாத்த முடியாது. கொள்ளடிச்சது இல்லாம ஜெயில இருந்து தப்பிக்க போறியா நீ? இல்ல சார் நான் எதுவும் பிளான் பண்ணல சார். இல்ல சார் நான் தப்பிச்சு போகல சார். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒழுங்கா சொல்லு, நீ கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? ஏய் ஒன்னதான் கேக்குறேன், பணம் முழுசா இங்க வந்தாகணும். தெரியாது. தலைவரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராவது தலைவா உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கனா? எனக்கு அப்படியே தலைய சுத்துற மாதிரி இருக்கு. அவன் என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கேவலமா ஒருத்தனை வாசிக்க வச்சு எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்றீங்க? அவனை பழி வாங்கணும். நீங்க கரெக்டா சொன்னீங்க தலைவா. எப்பவுமே நம்ம மிச்சம் வைக்க கூடாது. அவன் எப்படி என்ன கட்டி போட்டு சிக்கலக்கா பண்ணி கேவலமா வாசிச்சானோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். அட அவங்க கொடுத்ததெல்லாம் தண்டனையே கிடையாது. இதுக்கே நீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது எவ்வளவு கேவலமா வாசிச்சா தெரியுமா? கேவலமா வாசிக்கணுமா? அப்ப அதை நானே செஞ்சிருவேனே. நான்லாம் வாசிக்க ஆரம்பிச்சா யாருமே தாங்க மாட்டாங்க. அவன் எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். எனக்காக நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க. கொடுத்துட்டா போச்சு. இந்தாங்க. அங்க கொடுக்க சொன்னா என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. நான் இப்படிதான் இருக்கணும் தலைவரே. இது ஓகே தானே? ஓகே. எங்க நீ என்னதான் அடிச்சிட்டியோன்னு நினைச்சிட்டேன். அவங்களை இதே மாதிரி அடிக்கணும், புரியுதா? அச்சோ தண்ணி வரலையே, என்ன பண்றது? சோப்பு போட்டு உன்னை துவைச்சிடுறான்டா இப்போ. ஏய் நீயா? உன்னை நான் விட மாட்டேன்டா. எங்கடா போன? ஏய் நில்லு. என் கண்ணுல சோப்பு போய் கண்ணல எரியுது. என்னால முடியல. வழுக்குது. நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு கிரீம் இருக்கு. இத பாரு. இங்க பாத்தீங்களா? இதான் அந்த கிரீம். இது போட்டா எல்லாமே சரியாயிடும். எரியுது. முடியல என்னால. முதல்ல எரியுது. தலைவரே மிளகாத்தூள் போட்டா எரியாம குளுகுளுன்னா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? என்னது? அவனுங்க உங்க மூஞ்சில மிளகாத்தூள போட்டானுங்க. அதனாலதான் தலைவரே உங்களுக்கு எரியுது. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. இப்போ அது போமா? அங்க பாரு. எடப்பா அது. என்னது? என்னால முடியல. என் மூஞ்ச என்னாலயே பார்க்க முடியல. ரொம்ப கேவலமா இருக்கு. தலைவரே நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இப்படிலாம் அழவே கூடாது. இங்க பாரு, இனி உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். நான் ஓ சைடு இல்ல, என் நண்பர் சைடு. என் நண்பனை ஏமாத்தி உள்ள தள்ள வச்சல்ல, அதுக்கு தான் பழி வாங்க நாங்க எல்லாம் வந்திருக்கோம்.
நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை நாங்க ஒரு பீஸா மாதிரி பண்ணி பாட்டா பிரிச்சு எல்லாரும் சாப்பிட்டுருவோம். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னது? ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொன்னா போதும். எதுக்கும் நாங்க மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடுறோம். பீஸாக்கு கரெக்டா இருக்கும். என்னது சாப்பிட போறீங்களா? போலீஸ் சார், போலீஸ் சார், எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. என்னடா என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், இதுக்கும் அந்த ஜிம் ஓனருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத முன்னாடியே சொல்லி இருந்தீனா எனக்கு அன்னைக்கே ப்ரமோஷன் கிடைச்சிருக்க மாட்டா. ஆமா சார், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த காசு எங்க இருக்கு அந்த விஷயத்தையும் ஒழுங்கா சொல்லிடு. ஏன்னா போலீஸ்காரரும் கோவக்காரரு. அதாவது அந்த காசு வந்து ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அன்னைக்கு நான் தான் கொள்ளையடிச்சேன். அன்னைக்கு வைக்கிறதுக்கு இடம் தெரியலையா, அதனாலதான் இந்த ஜிம்ல கொண்டு போய் நான் வச்சேன். இதான் விஷயமா? கடைசியா நான் மாட்டினது மட்டும் இல்லாம அந்த ஜிம் ஓனரையும் இதுல மாட்டி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, யாரும் என்ன சாப்பிட்றாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வரலாம் நண்பா. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அட, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? இதெல்லாம் பிளானா? பார்த்தல என் நண்பன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு. இதுக்கப்புறம் உனக்கு லைஃப் ஃபுல்லா ஜெயில் தான். வெளியே வந்து போய் சொன்ன பீஸா ஞாபகம் இருக்குல்ல?